டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று பள்ளி கட்டணம் முறைப்படுத்துதல், பிச்சை எடுப்பதை தடுத்தல் உள்ளிட்ட 5 முக்கிய மசோதாக்கள் தாக்கல். மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுமா என எதிர்பார்ப்பு. பாஜகவின் புதிய தலைவராக நிதின் நபீன் தேர்வு செய்யப்பட்டதால் மூத்த தலைவர்கள் அதிருப்தி. பிரதமர் மோடியின் தேர்வு என்பதால் மௌனம் காப்பதாக தகவல். தேர்தல் வருவதால் 10 முறையாவது பிரதமர் மோடி தமிழகம் வருவார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டம். மதுரைக்கு நேரடியாக பிரதமரை அழைத்துச் சென்று எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விடிவு காலம் வரச் செய்ய வேண்டும் என்று பேச்சு. மங்காத்தா ரீரிலீஸ் ஆன தியேட்டரில் தாவேகா கொடியை அசைத்து டிவிகே என கோஷம் போட்டு கடுப்பேத்திய விஜய் ரசிகர். வெளுத்துவிட்ட அஜித் ரசிகர்கள். T20 உலகக்கோப்பைக்கான பாடலை அனிருத் இசையமைக்க உள்ளதாக தகவல். ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு பேரவையின் முதல் கூட்டம் இன்று நிறைவு பெறுகிறது. ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலுரை வழங்குகிறார். பள்ளி கட்டணங்களை முறைப்படுத்துதல், பிச்சை எடுப்பதை தடுப்பது உள்ளிட்ட 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. SIR பணிகளில் வாக்காளர் பட்டியலின் துல்லிய தகவல்கள் மற்றும் நம்பகத்தன்மை பாதிக்கப்படக்கூடாது என்று தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. SIR பணிகளில் தவறு செய்யும் பூத் நிலை அதிகாரிகளை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், துறை ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் குற்றச் செயல்கள் தொடர்பான வழக்கை பதிவு செய்யவும் தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. பாஜக தேசிய தலைவராக நிதின் நபீன் தேர்வு செய்யப்பட்டதில் மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தேசிய தலைவராக நீண்ட இழுபறிக்கு பிறகு நிதின் தேர்வு செய்யப்பட்டார். பீகார் மாநிலத்தில் பாஜகவின் வெற்றிக்கு அவர் உழைத்ததை பாராட்டியும், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் தேர்தலை கருத்தில் கொண்டும் அவர் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அவருக்கு அரசியல் அனுபவமே இல்லை என்றும், கட்சிக்காக உழைத்த திறனுள்ள தலைவர்களை பரிசீலித்திருக்கலாம் என்ற புலம்பல் பாஜகவில் எழுந்திருக்கிறதாம். என்ன உழைத்தாலும் பலன் இல்லை என்று கூறுவதாகவும், நிதினை பிரதமர் தேர்வு செய்ததால் மூத்த தலைவர்கள் ஆஃப் ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஜனநாயகன் படத்தின் சென்சார் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் படக்குழுவினர் மற்றும் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். அப்படி தீர்ப்பு வெளியாகும் பட்சத்தில் படத்தை பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரத்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விஜய் ரசிகர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். OPSன் அரசியல் ஆலோசகராக உள்ள மூத்த அரசியல்வாதியான பண்ருட்டி ராமச்சந்திரன் MGR அதிமுக என்ற கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. OPSன் ஆதரவாளரான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்து OPSக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார். தற்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் தாவேகாவுடன் கைகோர்க்க இருப்பதாக கூறப்படுவது அவருக்கு மேலும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் மக்களோடு கூட்டணி வைத்து வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் நிர்வாகி அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். கட்சி தொடங்கியதும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஆஃபரை விஜய் கொடுத்த போதிலும் இதுவரை தாவேகா கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை. விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்த டிடிவி தினகரன் மீண்டும் NDAவில் இணைந்திருக்கிறார். இதனால் தாவேகா தேர்தல் களத்தில் தனித்து விடப்பட்டதாகவே கருதப்படுகிறது. தமிழ் படங்கள் மட்டுமல்லாமல் ஹாலிவுட் வரை சென்று பாடல்களை இசையமைத்து அசத்தி வரும் அனிருத் தற்போது T20 உலகக்கோப்பை போட்டிக்கு இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. CSK அணிக்காக அவர் இசையமைத்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த நிலையில் இந்த பாடலையும் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளனர். தங்கத்தின் விலை இன்றும் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 500 ரூபாய் உயர்ந்து
1,16,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 14,620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. அதன் விளைவாகவே இங்கும் விலையேற்றம் உள்ளதாக கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.